நம்ம ஹீரோமே அந்த பொண்ணு கிட்ட போய் நம்ம லவ் சொன்னாதானே அவ இறந்து போவான்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணே வந்து ப்ரப்போஸ் பண்ணா கூட அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி அனுப்பிச்சிடறான். ஒரு வாட்டி பிரபுமே கால் பண்றாரு, நீ போன ஜென்மத்துல லவ்வர்ஸை பிரிச்சதுனால தான் உனக்கு இந்த மாதிரி சாபம் வந்திருக்கும், அதை நீ சரி பண்ணிட்டேன்னா அந்த சாபம் போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதனால நம்ம ஹீரோமே அவரோட பவரை வச்சு இப்போ லவர்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடறான். என்னதான் அந்த பொண்ணு கிட்ட பேசாம இருந்தாலும் அவன் கற்பனைக்கு வந்த ஒவ்வொரு விஷயமே இப்போ நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்க்குற ஹீரோமே அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோட அப்பா வேற ஒரு லேடி கூட அஃபேர்ல இருக்கிறத பார்த்துருப்பான். ஆக்சுவலாக அவங்க அஃபேர்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறப்போ லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் தான் இவங்க ரெண்டு பேருமே பிரிச்சிருந்திருப்பாங்க. இப்போ பல வருஷம் கழிச்சு ரெண்டு பேருமே பார்த்துக்கும் போது தான் அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்குன்றது தெரிய வந்திருக்கும். அவங்கள ஆறுதல் படுத்தணுன்றதுக்காண்டி தான் நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோ தான் தப்பாக புரிஞ்சிருப்பான். இதனால அவங்க அம்மாவை கூட இப்போ அவங்க அப்பாவை சேர்த்து வைக்கவும் ட்ரை பண்ணுறான். இதை தெரிஞ்சுக்கிற இவனுமே இப்போ அவங்க அப்பா கிட்டே அவங்க அம்மா கிட்டே மன்னிப்பு கேட்குறான். லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அவன் மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. அவ ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனு வேமா போறதுக்குள்ள பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அங்கே இருக்க எல்லாருமே இப்போ ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டுமே இப்போ உள்ள மாட்டிக்கிறான். அவளோட காலில் ஏதோ மாட்டி இருக்கும். நம்ம ஹீரோமே அந்த பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சுத்தமாக முடியலை. அந்த பொண்ணு இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பார்க்குறா. உன்னை விட்டு நான் தூரமாக இருந்தது காரணமே உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றனால தான் கடைசி உன்னை என்னால் எப்படி காப்பாற்ற முடியாமல் போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு கூட இருக்க ஆரம்பிச்சிடறாரு. கடைசியில் வானத்துலேருந்து இப்போ ஒரு மனத்துளி வர ஆரம்பிக்குது. இப்போ ஜோனு மழையும் பெஞ்சு அங்கே இருக்க நெருப்பு அணைஞ்சு போயிடுது. கடைசியில் நம்ம ஹீரோமே புக்கை தூக்கி கடலில் வீசி எறிஞ்சிடறான். என் பாவம் எப்பயாச்சும் போயிருக்கலாம்னு சொல்லிட்டு பிரபு கிட்ட கேட்குறான். அதுக்கு பிரபுவுமே நீ ராஜாவாக இருக்க வாய்ப்பு இல்லை, நீ காதலிச்சு அந்த சிப்பாயாக தான் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போன ஜென்மத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேராதனால தான் இந்த ஜென்மத்தில் இப்போ சேர்ந்திருக்க மாதிரி இந்த கதையை முடிச்சிடுறாங்க.